சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் இன்று ஒருவரை பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டும். நான் சொல்ல வரும் செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடையாதே. நடந்ததும் நடந்து முடிந்ததையும் இப்போது தெரிந்து கொண்டு இனி நடக்கப் போவதை தடுத்து நிறுத்தத்தான் உன்னிடம் இன்று இதை கூற வந்தேன். நான் இன்று இவர் என்று உன்னிடம் சொல்ல வந்த கதையை கேள். யார் அந்த நபர் என்று கேட்டுக்கொள். அந்த உறவை சார்ந்த அந்த நபர் என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, அண்ணன் தம்பி அக்கா என்ற உறவு முறைகளை வைத்து அழைத்தால் அது உண்மையான உறவும் பாசமான உறவுமாக மாறிவிடுமா? அடுத்ததுதான் என்று காமிக்காத பிள்ளையே, நீதான் சிரித்தால் அத்தனையும் எடுத்து கொடுத்து விடுவாய். யார் அன்பாக பேசினாலும் அவர்களை உண்மை என்று நம்பி அத்தனையும் வாரி அழித்து கொடுக்கும் புத்தி உன்னிடத்தில் இருக்கும் வரை இவனைப் போல் இருக்கும் ஒருவன் 1000 பேர் வந்து உன் வாழ்க்கையை சூறாடி கொண்டு தான் இருப்பார்கள். செய்வதெல்லாம் செய்துவிட்டு என் வாழ்க்கை போய்விட்டதே என்று தெய்வத்தை குறை கூறிக்கொண்டு இருக்கின்றாய். வாழ்வில் தெளிவு வேண்டாமா? வாழ்க்கையை பற்றிய பயம் வேண்டாமா? வருபவர்கள் அத்தனை பேர்களையும் உறவு முறைப்படி அழைத்தால் அது உனக்கு உறவாகி விடுமா? இங்கே இரத்தத்தில் கலந்த உறவுகளுக்கு யாருக்கு உண்மையாக இல்லாத போது இவன் உனக்கு உறவாகி விடுவானா? அதுவும் உன்மேல் உண்மையான பாசம் வைத்த இவன் எப்படி ஆவான்? இவன் எப்படி இப்படியெல்லாம் நினைக்கிறாய்? நீ ஏன் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு அக்கறை என்பதே இல்லை? யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ளாமல் சிரித்து பேசினால் உடனடியாக சிரித்து பேசி அவர்களை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையில் இருப்பதையும் இழந்து நிற்கிறாய். இனியும் இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்று இவர்களிடத்தில் இன்னும் ஏமாந்து வருகிறாய். இழந்து நிற்பதை மீட்டு தாருங்கள் என்று தெய்வத்திடம் கேட்டால் மட்டும் பத்தாது. வாழ்க்கையில் என்ன தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையை சுத்தம் செய்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். குழந்தையே, கொடியவர்களை அணைத்து கொண்டு உன் வாழ்க்கை எப்படி சுகமாக இருக்கும் என்று நினைக்கின்றாய்? இவனை என்று நீ யாரை அழைக்கிறாய்? உன்னோடு ஒட்டு உறவு இல்லாதவரை முறைப்படி யாரை நீ அழைக்கிறாய்? நினைவு வந்ததா? யாரை அழைத்து கொண்டு அன்போடு பேசிக்கொண்டு இருப்பதையெல்லாம் காட்டிக்கொண்டு மனதில் எந்த ரகசியம் இருந்தாலும் வெளிப்படையாக பேசிக்கொண்டிருக்கிறாய். அவன்தான் உன் வாழ்க்கையை சூறாடி கொண்டிருக்கின்றான். குழந்தையே, எதுவும் தெளிவாக தெரிந்து கண்களுக்கு முன்னால் வந்து நின்றால்தான் நம்புவாயா? மறைமுகமாக செய்து கொண்டிருப்பவர்கள் எப்போதும் மறைந்துதான் நிற்பார்கள். உன் கண்களுக்கு வேண்டுமானால் அது அழகிய பொருளாக தெரியலாம். ஆனால் அதற்குள் இருப்பது ஆபத்து என்பதை தெரிந்து கொள். நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் போதே உன் மனதில் அவனை பற்றிய எண்ணம் வந்திருக்கும். முழுக்க நான் அவனை பற்றித்தான் சொல்கிறேன் என்பதை நீ உறுதியாக்கிக்கொள். இருந்தும் இழந்தது போல போதும், இதற்கு மேலும் அவன் அருகில் நிற்காதே. உன் வாழ்க்கை முழுவதையும் மொத்தத்தையும் அழித்து செல்வான். இருப்பதையாவது காப்பாற்றிக்கொண்டு இனிமேல் வருவதையாவது காப்பாற்றிக்கொள். எல்லாம் நல்லதற்காக சொல்கின்றேன் என்ற எண்ணம் உனக்குள் வந்தாலே நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் என்ற நம்பிக்கையை உனக்குள் வைத்துக்கொள். நான் சொல்வதை சிந்தித்துவிட்டு செயல்படு. நடைமுறைப்படுத்துவது என்னுடைய பொறுப்பு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.